நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலக வர்த்தகம் ஒரு செஸ் கேம்னா, உங்க பரம எதிரியான சீனா எல்லா முக்கியமான கட்டத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறது. குறிப்பா நம்ம எதிர்கால உலகத்தையே இயக்கப் போகிற லித்தியம், கோபால்ட், நிக்கல் மாதிரி அரிய கனிமங்களின் மொத்த சப்ளை மீது அவர்கள் ஒரு இரும்பு கையால பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா மிக இல்லை. ஆனா யாருக்கும் தெரியாம ஆட்டத்தையே தலைகீழா மாற்றுற மாதிரி உலகின் இன்னொரு மூலையில ஒரு ரகசிய வழியை நிதானமா உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டு தான் நம்ம இந்தியா. அப்படி என்றால் சீனாவின் கனிம ஆதிக்கத்துக்கு முடிவு கட்ட இந்தியா வெனிசுலாவில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒப்பந்தம் போட்டுட்டுச்சுன்னு இப்போ எல்லா திசையிலும் பேசப்படுறது உண்மையா? நிஜமாவே இந்தியா வெனிசுலாவின் கனிம பொக்கிஷங்களை கைப்பற்றி தீர்ச்சிடுச்சா இல்லையா? இது ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டத்தோட முதல் மூவா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயத்தோட பின்னால் இருக்கிற சுவாரஸ்யமான உண்மைகளை நிதானமா ஆழமா அலசி புரிஞ்சிக்கணும். நண்பர்களே, இந்த கதையை சரியா புரிஞ்சிக்க முதல்ல ஒரு முக்கியமான உண்மையை நாம ஒப்புக்கணும். டேட்டா தான் புது ஆயில்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி, அந்த டேட்டாவை ஓட வைக்கிற இன்ஜின் என்ன? அதுதான் அரிய வகை கனிமங்கள். இன்றைக்கு நம்ம கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன், நாளை ரோட்டில் ஓடப்போகும் எலக்ட்ரிக் கார், கூரையில இருக்கும் சோலார் பேனல், ஷீப் தொழில்நுட்பம், இன்னும் நாட்டு பாதுகாப்புக்கான ட்ரோன்கள், ஏவுகணைகள், ரேட்டார் அமைப்புகள், எதை எடுத்து கேட்டாலும் அதன் இதயத்துல தங்கம் போல இருக்கிறது தான் இந்த அரிய கனிமங்கள். இந்த கனிமச் சந்தையில மறுக்க முடியாத ராஜா மாதிரி நிக்கிற ஒரே நாடு சீனா. உலகளாவிய அரிய வகை கனிம உற்பத்தியில் சுமார் 90% அளவுக்கு சீனாவே கையில வைத்திருக்கிறது என நிபுணர்கள் சொல்லுறாங்க. அது மட்டுமில்லாமல் பேட்டரி தயாரிக்க தேவையான லித்தியம், நிக்கல், கோபால்ட் போன்ற கனிமங்களை சுத்திகரிக்கிற துறையில் 60 முதல் 70% வரையிலான சந்தையை சீன நிறுவனங்கள்தான் நிர்வகிக்கின்றன. மூல கனிமம் ஆஸ்திரேலியாவில் கிடைச்சாலும் ஆப்பிரிக்கா சுரங்கத்திலிருந்து வந்தாலும் அந்த மூலப்பொருளை நம்மைப் போல சாதாரண மக்களுக்கு பயன்தரும் தயாரிப்பாக மாற்றுற ஃபேக்டரிகள் பெரும்பாலும் சீனாவில்தான் நிறைந்திருக்கு. சீனா வெறும் தன் நாட்டுக்குள்ள உற்பத்தி பண்ணிக்கிட்டு ஓரமா நிக்கல. கடந்த பல 10 ஆண்டுகளாக ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஆசியா, ஓஷனியா என உலகம் முழுக்க உள்ள சுரங்கங்களில் சீன அரசு கம்பெனிகள் பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்து நேரடி பங்குகள், நீண்டகால ஒப்பந்தங்கள், கடன் கொடுத்து பிடியில் வைப்பது மாதிரி பல வழிகளிலே தன் வலையை போட்டு வச்சிருக்குது. இதனால யாருக்கு எவ்வளவு கனிமம் போகணும், எந்த விலைக்கு போகணும், யாரை தண்டிக்கணும், யாரை காப்பாற்றணும், இவங்கள தீர்மானிக்கிற சக்தி சீனாவுக்கு வந்துடுச்சு. இது ஒரு வகையான அமைதியான பொருளாதார ஆதிக்கம். தேவையாயிருந்தா சில கனிமங்களோட ஏற்றுமதியை தடை செய்து எதிரியான நாடுகளோட பொருளாதாரத்தையே முட்டுக்கட்டை போடலாம். இந்த சூழ்நிலையில் வேகமா வளர்ந்து கொண்டிருக்கும் வல்லரசான இந்தியாவுக்கு ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. நம்ம எதிர்கால வளர்ச்சி மற்றொரு நாட்டின் தயவு, குறிப்பா சீனாவின் தயவு தெரியாம இருக்க முடியுமா? இதற்குத்தான் இந்தியா பதில் தேடத் தொடங்கியது. அந்த பதிலை தேடிய வழியில நம்ம பார்வை தென் அமெரிக்காவின் ஒரு பெரிய நாடான வெனிசுலாவை நோக்கி திரும்புகிறது. வெனிசுலா என்றால் நமக்கு பழக்கப்பட்ட படிமம் என்ன? எண்ணெய் வளம். ஆனா உண்மையில் பார்த்தா அது வெறும் எண்ணெய் நாடு மட்டுமில்ல. அங்கே மிகப்பெரிய தங்கச் சுரங்கங்கள், இரும்புத்தாது, பாக்சைட் மாதிரி வளமான வளங்கள் இருக்கின்றன. அதோட சேர்த்து நம்ம எலக்ட்ரிக் வாகன கனவுக்கு உயிர் ஊட்டக்கூடிய லித்தியம், மேலும் பல முக்கியமான கனிம வளங்களும் அந்நாட்டின் மண்ணுக்குள்ள புதையல் மாதிரி புதைந்திருக்கு என்று பல ஆய்வுகள் சொல்றது. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல். அமெரிக்கா விதித்த கடுமையான பொருளாதார தடைகள் காரணமா வெனிசுலா பல ஆண்டுகளாக உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டு திண்டாடிச்சு.
பல நாடுகள் அங்க வர்த்தகம் செய்யவே தயங்கின. அப்படிப்பட்ட நேரத்துல இந்தியா ஒரு துணிச்சலான ஆனால் கணக்கிட்ட வழியை தேர்ந்தெடுத்தது. எண்ணெய் வழியாக நம்பிக்கை கட்டும் பாதை. அமெரிக்கா வெனிசுலா மீதான சில தடைகளை மெதுவா தளர்த்தியதும் இந்தியா அந்த வாய்ப்பை நிதானமா ஆனால் வலிமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சுது. ரிலையன்ஸ், இந்தியன் ஆயில் மாதிரி இந்திய நிறுவனங்கள் வெனிசுலாவிலிருந்து மறுபடியும் கச்சா எண்ணெய் வாங்கும் வாய்ப்புகளை ஆராய ஆரம்பிச்சாங்க. இந்தியாவின் பொது நிர்வாக எண்ணெய் நிறுவனமான ONGC விதேஷ் லிமிடெட் அங்க உள்ள சான் கிறிஸ்டோபல் என்னும் எண்ணெய் வயலில் 40% பங்கை கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த 600 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான டிவிடெண்ட் தொகைக்கு பதிலாக கச்சா எண்ணெய் மூலம் தீர்வு காண முயற்சி செய்யப்பட்டுள்ளது என்று செய்திகள் வெளியானது. இந்தியாவின் இந்த நடத்தை வெறும் எண்ணெய் வியாபாரம் மட்டுமில்ல. கடினமான சூழ்நிலையில் சிக்குண்டிருக்கும் ஒரு நாட்டுக்கு நீ ஒன்னா இல்ல, நாங்க உன் பக்கம் இருக்கோன்னு சொல்ற மாதிரி ஒரு நட்புக்கரம். இது இந்தியாவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான நம்பிக்கையை வலுப்படுத்தி போட்டது. இன்னும் அதற்கு பிறகும் ONGC விதேஷ் நிறுவனம் வெனிசுலாவில் தன் திட்டங்களை முழு திறனில் மீண்டும் தொடங்க அமெரிக்கா அரசிடம் அதிகாரப்பூர்வ அனுமதிகள், விலக்கு உள்பட பல விவரங்களுக்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருது என்ற தகவல்களும் வந்தன. இது வெற்றியடைந்தால் இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய ராஜதந்திர வரம். சரி, இதெல்லாம் எண்ணெய் வர்த்தகம். நாம ஆரம்பத்துல கேட்ட கனிம வளம் கதையெங்க? அங்கதான் இந்தியாவின் உண்மையான மாஸ்டர் பிளான் தொடங்குகிறது. நண்பர்களே, வெனிசுலாவோட இந்த எண்ணெய் உறவு ஒரு திறவுகோல் மாதிரி. அந்த திறவுகோல்லாம் ஃபியூச்சர்ல அங்க இருக்கும் கனிம பொக்கிஷம் திறந்திருக்கும் வீட்டு கதவை திறக்க பயன்படலாம். இப்போ 2-3 வாக்கியத்தில் வரும் ஊடகத் தலைப்பு மாதிரி இந்தியா வெனிசுலாவின் கனிம வளத்தையெல்லாம் கைப்பற்றிட்டுச்சுன்னு சொல்லுவது பெரும்பாலும் மிகைப்படுத்தல். இந்தியா இன்னும் அந்த நாட்டின் கனிம வளங்களை கைப்பற்றி போட்டுவிட்டதில்லை. ஆனா நாளைக்கு அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்திருக்கிறது. இதுதான் நிதர்சனம். அந்த அடித்தளம் இந்தியாவுக்கு என்ன லாபம் தரும்? முதலாவது, கனிமத் தன்னிறைவு நோக்கி ஒரு பெரிய படி. வெனிசுலாவுடனான எதிர்கால ஒப்பந்தங்கள் மூலம் லித்தியம், நிக்கல், கோபால்ட் மாதிரி முக்கியமான கனிமங்களுக்காக சீனாவை மட்டும் நம்பியிருக்கும் நிலைமையிலிருந்து நம்மை மெதுவா வெளியே எடுக்க முடியும். இது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும், குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் புது தலைமுறை பேட்டரி உற்பத்திக்கும் ஒரு வலிமையான ஆதாரமாக இருக்கும். இரண்டாவது, பண்டமாற்று முறை என்று சொல்லப்படும் பார்டர் சிஸ்டத்துக்கு வாய்ப்பு. அமெரிக்க டாலரின் பிடியிலிருந்து தப்பிக்க இந்தியா ரூபாய் அடிப்படையான பரிமாற்ற முறையோ அல்லது நேரடி பொருள் மாற்ற முறையோ பற்றி யோசிக்கிறது என்று தகவல்கள் வந்துள்ளன. அதாவது வெனிசுலாவின் எண்ணெய், கனிமங்களுக்கு பதிலாக இந்தியா மருந்துகள், உணவுப் பொருட்கள், டெக்னாலஜி, உதிரி பாகங்கள் போன்றவற்றை கொடுக்க முடிந்தால் டாலரோட ஆதிக்கம் குறையும். இந்த முயற்சி வெற்றியடைந்தால் இந்திய ரூபாயின் உலக மதிப்பையும் மெதுவா உயர்த்தும். மூன்றாவது, கம்மியான விலையில் வளம் பெறும் வாய்ப்பு. பொருளாதார தடைகள், உள்நாட்டு அரசியல் குழப்பம் ஆகிய காரணங்களால் வெனிசுலா தன்னுடைய வளங்களை உலக சந்தை விலையை விட குறைவாக விற்பதற்கே அதிகமாக தயாராக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியா நிதானமா, நியாயமான ஒப்பந்தங்களுடன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டால் நம்மால் தயாரிப்பு செலவை கணிசமாக குறைக்க முடியும். அதனால் இந்திய தயாரிப்புகள் உலக சந்தையில் போட்டி விலை கொண்டதாக மாறும். சரி, இந்தியா இவ்வளவு பலன் பெறுற மாதிரி பாதையை அமைக்கிறது. சீனாவுக்கு என்ன பாதிப்பு? சீனா பல வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கடன் கொடுத்து பின்னாளில் அந்த கடனை கட்டிக்க முடியாத நிலை வந்த பிறகு அங்குள்ள துறைமுகம், சுரங்கம், ரயில் பாதை மாதிரி முக்கியமான சொத்துக்களையும் நீண்டகால குத்தகையோட தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறது.
இதைத்தான் பல நிபுணர்கள் கடன் பாசின்னு சொல்லுகிறார்கள். அதுக்கு எதிராக இந்தியா ஒரு மாற்று மாடலை காட்டுறது. நீங்கள் கூட்டாளிகள், நாங்கள் கூட்டாளிகள், இருவருக்கும் நியாயமான லாபம் கிடைக்கணும்னு சொல்ற மதிப்பின் மீது நிக்கிற கூட்டணி. இதுபோல வெனிசுலா மாதிரி நாடுகள் இந்தியாவுடன் நல்ல அனுபவம் கிடைக்கும்போது, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஆசியா போன்ற பகுதிகளில் இருக்கும் மற்ற நாடுகளும் சீனாவின் வலையில சிக்காம இந்தியாவை நம்பிக்கையான பார்ட்னரா பார்க்க ஆரம்பிக்கலாம். இது மெதுவா சீனாவின் கனிம ஆதிக்கத்தை குறைக்கும். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மாதிரி 3 பெரிய வல்லரசுகளும் தங்கள் கால் பதிக்க பார்க்கும் லத்தீன் அமெரிக்கா பகுதியில் இந்தியா யாருடைய பக்கம் வெளிப்படையாக சாயாம தன்னோட சுயநலனையும் உலக சமநிலையையும் சேர்த்து பார்க்கும் ஒரு சுயமான வெளியுறவு கொள்கை பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறது. 2025 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வந்த சில முக்கியமான செய்திகளில் இந்தியா தனது எண்ணெய் தேவைக்காக ஈரான், வெனிசுலா போன்ற நாடுகளுடன் தொடர்பு கொள்ள தயங்கவில்லை என்பதுதான் இந்த சுயநிலை வெளிநாட்டுக் கொள்கைக்கு ஒரு உதாரணமா குறிப்பிடப்பட்டது. நண்பர்களே, இப்படி இந்தியா போற்ற ஒவ்வொரு ஸ்மார்ட் மூவையும் பார்த்தா உலக செஸ் போர்டுல காய்களை ரொம்ப நிதானமாவும் ரொம்ப புத்திசாலித்தனமாவும் நகர்த்திட்டு வர்றோம் என்று புரியும். வெனிசுலாவுடன் உருவாகிக் கொண்டிருக்கும் இந்த உறவு வெறும் வியாபாரம் மட்டுமில்ல, இது ஒரு புதிய உலக ஒழுங்குக்கான இந்தியாவின் அமைதியான அழைப்பு மணி. அப்படியென்றால் வெனிசுலாவின் கனிம செல்வத்தை இந்தியா கைப்பற்றிட்டுச்சுன்னு சில இடங்களில் பரவுற சொல் உண்மையா? இப்போதைக்கு இல்ல. ஆனா அந்த கனிம பொக்கிஷ அறைக்கான சாவியை இந்தியா மெதுவா தன்னை கையில எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு என்பதுதான் உண்மை. எண்ணெய் வர்த்தகம்னு போட்ட முதல் பாதை நாளைய கனிம வள ஒப்பந்தங்களுக்கான ராஜபாட்டை பாதையா மாற வாய்ப்புள்ளதுதான் பெரிய விஷயம். சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிரான இந்த உலக செஸ்போரிட்டில் இந்தியா இன்னும் காய்களை துவக்க நிழலதான் நகர்த்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஒவ்வொரு மூவுக்குமே பின்னால நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கிறது. இந்த முயற்சி வெற்றியடைந்த நாள் அது பொருளாதார ரீதியா மட்டுமில்ல, உலக அரசியல் ரீதியாவும் ஒரு சரித்திர திருப்புமுனையாக கருதப்படும். எதிர்காலம் எப்படி வேணும் இருந்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த புதிய உலக அரங்கில் இந்தியாவை இனிமே யாரும் லைட்டா எடுத்து பேச முடியாது. இந்தியாவின் இந்த ஸ்மார்ட் மூவ், வெனிசுலாவுடனான இந்த புதிய அத்தியாயம் பற்றிய உங்க கருத்து என்ன? இது உண்மையிலேயே சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கக்கூடிய தொடக்கமா? இல்ல இன்னும் நாம அதிகமா கவனிக்க வேண்டிய சவால்கள் இருக்கா? உங்க எண்ணங்களை, சந்தேகங்களை, ஆலோசனைகளை மறக்காம கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இந்த மாதிரி ஆழமான அரசியல் பொருளாதார அலசல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் எது பற்றி பேசலாம் என்பதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெய் ஹிந்த்.